அது மாத்திருச்சா? ஓகே, அது இந்த மாதிரி படங்கள் தான் பண்ண சொல்லிருக்காங்க. அப்படியா? சொன்ன வந்த சொன்ன 5 பைட்ஸ் எல்லாமே அதான் சொல்லியிருக்காங்களா எல்லாருக்கும்? இது இன்னொரு தடவையா இல்லை இப்பவே சொல்றாங்களா? ஓகே, தேங்க்யூ. இல்ல கரெக்ட். தேங்க்யூ. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்பதான் முதல் தடவை பாக்குறேன் பார்வையாளரோட, ரெஜ பார்வையாளரோட. இதெல்லாம் நம்ம ஃபெஸ்டிவல் போயிருப்போம். இங்கதான் படத்தை பார்க்கறதுக்காக தேடி வந்த பரவாயில்ல. இவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத ஒரு பயம் இருந்துச்சு. சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்க ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா நகைச்சுவை படம் எடுக்கிறப்ப அந்த பயம் தான் ரொம்ப இருக்கும். நான் நினைச்சதை விட அதிகமா சிரிச்சாங்க, நினைச்சதை கொண்டாடினாங்க. ரொம்பவே ஒரு நகைச்சுவையில நம்மளால சிரிக்க வைக்க முடிஞ்சதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். வழக்கம் போல தமிழ்நாட்டு பார்வையாளர்கள் எவ்வளவு உற்சாகத்தை கொடுப்பாங்களோ அதே உற்சாகத்தை தான் கொடுத்தாங்க. எப்போது கொடுக்கறத விட கொஞ்சம் சிரிச்சுட்டே ரெட்டிப்பா கொடுத்தாங்க. அடுத்தபடி 7 கடல் 7 மலை இன்னொரு 3 மாதங்கள்ல வந்துடும் திரைக்கு. பறந்து போ. நான் ஆக்சுவலா பறந்து வந்தேன். ஆஃபீஸ் பங்க் பண்ணிட்டு வந்தேன். ஆக்சுவலா டிக்கெட் கிடைச்சதுங்கிறதுனால இட் வாஸ் ரியலி வெரி குட். ராம் சார் அண்ட் சிவாவோட காம்போ செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லாட் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் அந்த எமோஷன்ஸ் இது பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஃபிளிப்பு, அந்த இடத்துல ஒரு காமெடிங்கிற மாதிரி எல்லாருமே சிரிச்சு பார்த்தோம். எல்லாருமே ஃபேமிலியா வந்து குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். நான் கொஞ்சம் எமோஷனல் பர்சன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் இதுவாயிடுமா, அதனால தான் கொஞ்சம் ஐ மீன் நல்லாவும் இருக்கணும் படம். அட் த சேம் டைம் ரொம்ப அழற மாதிரியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் இது பண்ணி பார்ப்பேன். ஏன்னா எஸ்பெஷலி அந்த வீக் டே இது பண்ண முடியாது. ஸோ அந்த விதத்துல வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இல்ல இது கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ஃப்ரம் अदर மூவிஸ். எமோஷன்ஸ் அது மாதிரி ஃபுல் எமோஷன்ஸ்ல இல்ல, ஃபுல் ஃபன் தான் இருக்கும். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க ராம் அவர்கள் படம்? இல்ல நாங்க அதுக்கு முன்னாடி படம் ராம் பார்த்தது இல்ல. சோ இது வந்து ஃபுல் ஃபன் இருக்கும்னு சொல்லி தான் ஃபேமிலியா வந்து பார்த்தோம். சோ ஃபுல் ஃபன் தான் இருந்துச்சு மூவி. ஹைப்பர் ஆக்டிவ்லாம் சொல்ல முடியாது. ஃபுல் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். நம்ம டே டு டே ஆக்டிவிட்டில ஒரு பேரண்ட்ஸ்க்கும் கிட்டுக்கும் இருக்க வேண்டிய கனெக்ஷன் எப்படி இருக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். வெரி நீங்க பாருங்க, முன்னாடி பாத்துருப்பீங்களா எம்சி ஷோ எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான். ஃபுல் என்டர்டெயின்மெண்டா நல்லா இருக்கும். அது வந்து பாருங்க நீங்க. இல்ல அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. நாங்க எதிர்பார்த்தத தாண்டி தான் என்ஜாய் பண்றாங்க. ரொம்ப காமெடியாவும் இருக்காங்க. ராம் அவர்கள் படம் பார்த்து படத்துல இருந்து வெளியே வர முடியாது. இந்த படம் அப்படி இல்ல, ஃபுல் ஃபன் ஃபில்டா இருந்த மாதிரி சொன்னாங்க. பாத்தீங்களா? எதிர்பார்த்தீங்களா அந்த மாதிரி? ஆமா கண்டிப்பா. இது ஏன்னா டோட்டலா வேற வெர்ஷனா எடுத்திருக்கோம்ல, அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்கன்னு தான் எடுத்துருக்கோம். அதை விட எக்ஸ்பிரஷன் அதிகமா தான் இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த டம் வந்து ஒரு விடல் மாதிரி தான் காமிச்சாங்க. அந்த குழந்தை ஆசைப்பட்டு டம் விடல் அது லைஃப், அது மூவ் ஆன், அது அப்படிதான் போகும். பட் ஆனா ட்ரை பண்றதான லைஃப் அப்படிங்கிறது அந்த மெத்தட்ல தான் கிளைமேக்ஸ் முடிச்சிருக்காங்க. ராம் சார் எப்பயும் பண்ற கதை காலத்தோட ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு படம். நல்லா காமெடியா விச்சி சிவா சார் நல்லா பண்ணியிருக்காரு. ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. எப்பயும் வந்து ராம் சார் வந்து எப்பயும் வந்து லவ் ஸ்டோரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டான மூவி தான் கொடுத்துருப்பாரு. இப்போ கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். தேங்க்யூ. ப்ரோ என்னன்னா இப்போ ஒரு அப்பா பையன் அந்த பாண்டிங் எப்படி காமிச்சிருக்காரு ராம் சார்? அதாவது நம்ம சின்ன வயசுல எவ்வளோ சேட்டை பண்ணாலும் பெற்றவங்க தாங்குறாங்கல்ல, கண்டிப்பா அதே மாதிரி தான் அந்த படத்தையும் கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு படம். பார்த்து ஃபீல் பண்ணா நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். ஆமா, ஃபுல்லாவே காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபுல் படமும் கொஞ்சம் சீரியஸா கடைசியில போகும் அப்படின்னு யோசிக்கும் போது காமெடி ஃபீல் பண்ணி அவரோட பாணியில கரெக்டா படத்தை முடிச்சிட்டாங்க. என்ன மெயினானா சாதாரணமா சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஸ்மோக்கிங் கில்ஸ், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்னு கன்வே பண்ணிட்டாங்க. அது காமெடியாவே வந்து இப்படி சொன்னாதான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி பையனை வச்சு சொல்ல வச்சிருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ரொம்ப நல்லாவே சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப நேச்சுரலாக பண்ணுறதுனால இன்னும் படம் வந்து அந்த ஒரு ட்ராமாட்டிக்காக இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்ச நேரம் தான் வராங்க, மற்றபடி இவங்க 3 பேர் தான் படம். ஸோ எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அவரோட ஸ்டைலில் சூப்பராக இருக்கு. மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. லைக் இப்போ நிறைய ரொம்ப சண்டை அந்த மாதிரிலாம் படம் பார்த்துட்டு இது வந்து நிஜமாவே ஃபீல் குட்டா இருந்தது. ஒரு ஸ்டோரி பெருசா அந்த வில்லன் அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு டே டு டே லைஃப்ல நம்ம எப்படின்னா ஃபேஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இருந்துச்சு.
குழந்தைங்களை தனியா விட மாட்டோம். ஆனா அவங்க மைண்டுக்குள்ள நிறைய விஷயம் நம்ம யோசிக்கிறத தாண்டி they expect so much from usங்கிறது புரியுது. லைக் நம்மளோட கண்ட்ரோல்குள்ள அவங்கள வளர்க்கணுன்றதை தாண்டி they have small wishes. அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஹானர் பண்ணோம். லைக் அது அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டாகவும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி தோணுச்சு. ஆமின் பறந்து போ. இந்த படம் வந்து ரொம்ப அற்புதமான படம். குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு உணர்வுபூர்வமான படம். என்னன்னா இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க காமெடியா இருக்கு அப்படின்ற, காமெடியா இருக்கா, நல்லா சிரிப்பு வருதா அப்படின்னு கேட்குறாங்களே. அப்படி இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல சிந்திக்கவும் வைக்குது. ஒரு குடும்ப பாங்கான ஒரு அப்பா புள்ள அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, சிலர் அழுவார். ஒரு சில படங்கள் வந்து சிலர் அழ வைக்கும், சில படங்கள் வந்து சிரிக்க வைக்கும். இந்த படம் வந்து சிரிக்கவும் வைக்குது, அழவும் வைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்பாவா ஃபீல் பண்ணும்போது இது வந்து சிரிக்க வச்சுது, அழ வச்சுது. இது ராமோட இன்னொரு ஜேர்னல் உள்ள ஒரு படம், அருமையான படம்.